الحق إن شانئك هو الأبتر صدق الله العظيم. السلام عليكم. நாளைக்கு ஆன் போகிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تبارك وتعالى في منظم تنزيل العليم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فقال نبينا صلى الله عليه وسلم من صلى عليه صلاة واحدة صلى الله فيها عشرة. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திண்ணை தோழர்கள் பிரச்சார மையம் சார்பாக வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று தொடரான சஹாபாக்களின் வாழ்வினிலே என்ற வாழ்வியல் தொடர்புடைய 74வது வாரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்த நன்முத்துக்கள் என்ற தலைப்பின் கீழ் 3வது வாரத்திலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றுடைய 2வது வாரத்திலும் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை எந்த நன்மை நாடி இங்கே ஒன்று கூட்டி இருக்கிறானோ அந்த நன்மைகளை நிரப்பமாக பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக என்று முதற்கண் துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை தொடங்குகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றில் சில தகவல்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தது என்ற செய்தியை நாம் சொன்னோம். சமுதாயத்தில் அறியப்பட்ட பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஹசன் அண்ட் ஹுசைன் என்ற 2 பேர் தான் சமுதாயத்தில் அறியப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தது என்று நாம் சொல்லியிருந்தோம். அந்த 3 பிள்ளை பேர் என்ன? ஹசன் ஹுசைன் முஹ்சின். ஹசன் ஹுசைன் முஹ்சின் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 3 ஆண் பிள்ளைகள் இருந்த ஒரு நிலையில, அதே போன்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகளும் இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தம்பதிகளுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளுமாக 5 பிள்ளைகளும் இருந்தது. அந்த 2 பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 5ல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுக்கிறார்கள். அந்த பெண் பிள்ளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் என்று பெயரிட்டார்கள். ஜைனப் என்று பெயர் சூட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜைனப்னு ஒரு மகள் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 2 மனைவியுடைய பெயர் ஜைனப் இருக்கு. ஆனாலும் தன்னுடைய பேத்திக்கு ஜைனப் என்ற ஒரு பெயரை சூட்டினார்கள். இந்த ஜைனப் அவர்கள் பிற்காலத்துல வளர்ந்து பெரிய பிள்ளையான பின்னாடி அன்னை ஃபாத்திமா அவர்களாம் மரணிச்ச பின்னாடி அவர் இந்த ஜைனப் அவர்கள் பிராயத்துக்கு வந்த பின்னாடி திருமணம் வயதை எட்டிய போது அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரை திருமணம் செய்து வைத்தார் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் வந்து ஜாபிர் இப்னு அபீ தாலிப் என்று சொல்வார். அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவருக்கு வந்து தன்னுடைய மகன் ஜைனப் அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்து வைத்தார். அதாவது தன்னுடைய சொந்த அண்ணன் மகனுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சொந்த அண்ணன் மகனுக்கு தன்னுடைய மகளை ஜைனப் அவர்களை பிற்காலத்தில் திருமணம் செய்து வைத்தார். அந்த உம்மு குல்சும் என்ற பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டினார்கள். இந்த உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது அலி ரலியல்லாஹுடைய மகள் உம்மு குல்சும் அவர்கள் திருமண வயதை எட்டிய போது அலி ரலியல்லாஹு அவர்கள் யாருக்கு திருமணம் செய்து வைத்தார் என்று சொன்னால், யார் இந்த உம்மு குல்சும் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக உம்மு குல்சுமை யார் கல்யாணம் பண்ணது? உஸ்மான் ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹுடைய மகள் உம்மு குல்சும் அவர்களை திருமணம் செய்து யார் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு திருமணம் செய்தோடு என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அதுக்காக திருமணம் நடந்துச்சு. அப்ப அந்த மாதிரி வந்து உமர் அவர்களுக்கு தன்னுடைய இரண்டாவது மகள் உம்மு குல்சும் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில் திருமணம் செய்து வைப்பார். ஆக அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளுமாக 5 பிள்ளைகள் அவர்களுக்கு உரிய பிள்ளைகள். ஆனால் நாம இன்னைக்கு அறிந்து வைத்திருக்க எல்லாம் ஹசன் அண்ட் ஹுசைன், இந்த 2 மட்டும் தான் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஆக 5 பிள்ளைகள் என்பதை நாம் என்ன செய்யணும், மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பற்றி நிறைய செய்திகளை சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நிறைய செய்திகளை, சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆண்களிலே அல்லாஹ்வுடைய படைப்பில் ஆண்களிலே முழுமை பெற்றவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் பெண்களிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பேர் தான் இருந்தார்கள். அவர் யார் என்று சொன்னார், அப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்றாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதாவது முழுமை பெற்றவர்கள் என்று சொன்னால் முழுக்க அல்லாஹ்வால் 100% பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. வேற எந்த வகையில முழுமை பெற்றவர்கள் தெரியல. ஆனா குறிப்பிட்டு சில பெண்களை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் வந்து 2 பெண்களை குர்ஆன்ல ஸலாயித்து சொல்லி இருக்கிறான். யார? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களையும் ஸலாயித்து சொல்லி இருக்கிறான். அது வந்து தெளிவான எந்த சந்தேகத்துக்கு இடமின்றி உள்ள ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய வாக்கு. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, இந்த 2 பெண்மணிகளோடு சேர்த்து, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 2 பெண்களை சேர்த்து சொல்றாங்க. இன்னும் 2 பெண்களை சேர்த்து சொல்றாங்க. யாருன்னு சொன்னா கதீஜா பின்த் குவைலித். அதாவது முழுமை பெற்ற பெண்களில ஒன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஆசியா அவர்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள். மூன்றாவதாக யார் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கதீஜா பின்த் குவைலித். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கதீஜா அவர்களை சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாத்திமா பின்த் முஹம்மத், என்னுடைய மகள் முகமதுடைய மகள் பாத்திமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய படைப்பில சிறந்த பெண்களாக அல்லாஹ் குர்ஆன்ல 2 பேரை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூடுதலாக 2 பெண்களை சேர்த்து மொத்தம் 4 பெண்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் சரி, இரண்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த பெண்களிலே முழுமை பெற்ற பெண்ணாக அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாயித்து சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று நாம் பார்க்கிற போது அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் கர்ப்பமுற்று இருக்க போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தாயாருடைய வயிற்றில் இருக்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, என்னுடைய இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை நான் உனக்கு நேர்ச்சை செய்து விட்டேன் என்று சொல்லுவாங்க. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், மரியம் கிடையாது, மரியத்துடைய தாயார் அவர்கள் மரியத்தை கருவுற்று இருக்கும் போது அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை இறைவா உனக்கு நான் நேர்ச்சை செய்து விட்டேன் என்று அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நேர்ச்சையை செஞ்சிருவாங்க. நேர்ச்சை செய்து விட்டால் குழந்தை பிறந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, பைத்துல் முகத்துல கொண்டு போய் விருத பழக்கம் அன்னைக்கு இருந்தது. அப்ப அந்த அடிப்படையில அவர்கள் எப்படி எந்த எண்ணத்துல நேர்ச்சை பண்ணாங்கன்னு சொன்னா, பிறக்கிறது ஆண் பிள்ளையா இருந்தாலும் இருக்கலாம், அல்ல ஆண் குழந்தையா இருக்கின்ற அடிப்படையில அவங்க நேர்ச்சை பண்ணிட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, பெண் குழந்தையா பிறக்க வைக்கிறான். யார? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைக்கிறான். அப்ப பிறந்தது பெண் குழந்தை என்றாலும் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த நேர்ச்சையின் அடிப்படையில என்ன செய்றாங்க, அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதையில பைத்துல் முகத்தஸ்ல விட்டுறாங்க. அப்ப அந்த பைத்துல் முகத்தஸ்ல விட்ட உடனே அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்கு அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்கு அல்லாஹ் யாரை பொறுப்பாக்குகிறான் என்று சொன்னால், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பை நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது பைத்துல் முகத்தஸ்ல அவர்கள் வந்து மிஹ்ராப் ஒரு மறைவான இடத்திற்கு பின்னால் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வரும்போது அவருக்கு முன்னால் வந்து உணவு இருக்கும்.
யாருக்கு முன்னாடி? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி உணவு இருக்கும். அப்ப உணவு கொடுக்குறாங்க யாரு கொடுக்கணும்? பொறுப்பாளர்களை கொடுக்கணும். யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் கொடுக்கணும். ஆனா அவங்க உணவு கொடுக்க வரும்போது அல்லது பாக்குறதுக்கு வரும்போதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி விதவிதமான உணவுகள் இருக்கும். அப்ப உணவுகள் இருந்த உடனே அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, மரியமே இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு? மரியமே இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான பதிலை சொல்லுவாங்க. இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தான் நாடுவோர்களுக்கு கணக்கின்றி வழங்குவான் என்று யார் சொல்லுவா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் யாருக்கு உணவளிச்சிருக்கான்? அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவளித்திருக்கிறான். அப்ப அந்த மாதிரி உணவை பார்க்கும் போதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன? இது இன்னார் கொடுத்தாங்க அன்னார் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் யார் மூலமா கொடுத்திருக்கான். என்ன அல்லாஹ் இந்த பனி இஸ்ராயலுக்கு இந்த மண்ணு சொல்வா வானத்திலிருந்து இறக்கலாம் அந்த மாதிரி இறக்கலான்னு தெரியல. ஆக மொத்தம் அவர்களுக்கு முன்னாடி உணவு இருக்குது. அப்ப அதை கேட்ட உடனே அவர் சொன்னது என்ன? இது அல்லாஹ் எனக்கு வழங்கியது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கிட்டு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னார். இதை ஒட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சம்பந்தப்படுத்தி ஒரு செய்தி வருகிறது. என்ன வருது சொன்னா, அதாவது ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் சாப்பிடாம இருந்த காரணத்தினால ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு நிலையில தன்னுடைய மனைவியிடத்துல கேட்கிறாங்க. அதாவது எல்லா மனைவியிடத்திலும் ஏதாவது உணவு இருக்கா சாப்பிடணும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. கேட்கும் போது எல்லா மனைவியிடத்திலும் என்ன இருக்குன்னு சொன்னா தண்ணீர் தவிர வேற எந்த உணவும் இல்லை. அப்படியான ஒரு வறுமை, அந்த அளவுக்கு வறுமை. அப்படியான ஒரு சூழல்ல என்ன செய்யறாங்கன்னா, தம்முடைய மனைவியத்தை எந்த உணவு இல்லை அப்படிங்கும் போது உடனே தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு தன்னுடைய மகள்கிட்ட கேட்கிறாங்க, நான் பசியோட இருக்கிறேன், ஏதாவது சாப்பிட்றதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு தன்னுடைய மகள் ஃபாத்திமாவிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அங்கே என்ன நிலைமைன்னு சொன்னா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுல என்ன நிலைமைன்னு சொன்னா, அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமா நான் சொல்றேன், என்னுடைய அருமை தந்தை அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இங்கே எதுவுமே இல்லை, என்னுடைய வீட்லயும் எதுவுமே இல்லை, என்னுடைய பிள்ளைகளை பாருங்க எல்லாம் சாப்பிடாம கிடக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்க உள்ள வறுமையை சொல்றாங்க. மக வீட்லயும் எதுவும் இல்லை, மனைவியருடைய வீட்லயும் எதுவுமே இல்லை. அப்படியான ஒரு சூழல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, மக வீட்டுல இருந்து திரும்புறாங்க. திரும்பின பின்னாடி ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து, அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அண்டை வீட்டார்கள் யாரோ ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா சில ரொட்டி துண்டுகளையும் சில இறைச்சிகளையும் அன்னை ஃபாத்திமா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அந்த நேரத்துல யாரு பசியா இருக்கிறது? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பசியா இருக்கிறாங்க, அவங்களும் சாப்பிடல. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா மற்ற பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்க, இந்த பிள்ளைகள் அதுல முக்சின் அவர்கள் தான் சிறிய பிராயத்தில் இறந்துட்டாங்கன்னு வருது, பால்குடி பருவத்தில் அவங்க இறந்துட்டாங்க வர்றதுனால மற்ற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. மற்ற 4 பிள்ளைகளும் பிற்காலத்துல இறந்தாங்க. 4 பிள்ளைகள் இருக்குது. அப்ப அந்த 4 பிள்ளைகள் பசியா இருக்கிறாங்க, ஃபாத்திமா அவர்கள் பசியா இருக்கிறாங்க. இவரெல்லாம் சாப்பிடலாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க? அவங்களும் பசியா தான் இருந்திருக்கணும். அப்ப இங்கேயே என்ன இருக்கு? வாண்டட் இருக்கு, தேவை இருக்குது. அப்ப அந்த மாதிரி தேவை இருந்த நிலையில அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அதை சாப்பிடாம, அவன் தானும் சாப்பிடாம பிள்ளைகளுக்கு கொடுக்காம அந்த ரொட்டியையும் இறைச்சி துண்டுகளையும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பாத்திரத்துல வச்சு மூடி வச்சுட்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி நீங்க போய் நன்னா கூப்பிட்டு வாங்க, இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வாங்க, பாட்னாரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. கேட்குறாங்க, என்னம்மா என்ன செய்யுது, அனுப்பிச்சு கூப்பிட விட்டீங்களா, என்ன செய்யுது அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, நாங்கள் எங்களை விட சிறந்த ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி, எங்களை விட சிறந்த உங்களுடைய பசியாட்டணும் அப்படின்றக்காண்டி உங்களுக்காண்டி நாம எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் சிறிதளவு உணவை கொடுத்திருக்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி சொல்றாங்க? அந்த பக்கத்து வீட்டம்மா தரவும்னான்னு சொல்லல, பக்கத்து வீட்டம்மா அன்பளி கொடுத்தான்னு சொல்லல, அல்லாஹ் சிறிதளவு உணவை கொடுத்திருக்கிறான், அதை உங்களுக்காக நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, மகளே அதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எடுத்துட்டு வர்றதுக்காண்டி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்கிறாங்க. அதாவது எந்த பாத்திரத்தில் ரொட்டி துண்டுகளையும் இறைச்சியிலையும் போட்டு மூடி வச்சிருந்தாங்களோ அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்கும் போது அங்க நிரம்பி இருக்குது. அப்படியே அதாவது கொடுத்தது நம்ம 1-2 தான் அந்த பெண்மணி கொடுக்கும் போது அல்லாஹ் அதை எப்படி பரக்கத்தோட மாற்றான்னு சொன்னா அந்த பாத்திரமே நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு ரொட்டிகளும் இறைச்சிகளும் அங்க நிரம்பி வழிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்படியே அதை பரக்கத்தா மாத்திடலாம். அப்ப இது அல்லாஹ்வுடைய அருள் என்று நினைத்துக் கொண்டு என்ன செய்யறேன்னா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் வைத்தேன். அப்ப வச்ச உடனே அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க, அல்லாஹ்வை போற்றி புகழ்றாங்க. புகழ்ந்து விட்டு என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் சாப்பிடுறாங்க, பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுறாங்க. அதுக்கான அக்கம் பக்கத்துல எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு
ஆரம்பத்தில் அந்த பெண்மணி உருக்கமானது ஒரு சில ரொட்டி துண்டும் கொஞ்சம் இறைச்சி தான். ஆனா அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அல்லாஹ் எப்படி மாத்திட்டான்னு சொன்னா அதை பெருக வச்சதுனால ரசூல் ஸல்லல்லாஹு சாப்பிட்டு குடும்பம் சாப்பிட்டு அதுக்கான அக்கம் பக்கத்துல கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அதை பெருக்கி விட்டான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த உணவை வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னுடைய மகளே இந்த உணவு எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. உணவை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்ச உடனே இந்த உணவு எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன வார்த்தை சொன்னார்களோ அதே வார்த்தை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்குவான் என்று யார் சொன்னா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? அதே வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா அன்னை பாத்திமா அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய அருமை தந்தை அவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது வந்து அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அதே வார்த்தையை சொல்லக்கூடியவனாக பாத்திமா அவர்கள் இருந்தார்கள். அப்ப உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொல்றாங்க, என்னுடைய அருமை மகளே, இஸ்ரவேல பெண்களுடைய தலைவியாக இருந்த மரியம், இஸ்ரவேல பெண்களுடைய தலைவியான மரியத்தை போன்று உன்னை ஆக்கி அல்லாஹ்விற்கு புகழனை சொன்னோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய் சொல்றாங்க. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய குணாதிசயம் எப்படியோ அதே போன்ற குணாதிசயத்தோடு அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்ற அடிப்படையில எந்த ஒரு சின்ன ஒரு அற்புடையாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது என்று சொல்லுவாங்க. நாம கூட என்ன சொல்லுவோம்னா இன்னார் கொடுத்தாருன்றவன் டக்குன்னு சொல்லுவாங்க. யாரும் என்னப்பா எப்படி கிடைச்ச உங்களுக்கு, இது இந்த காஜா கொடுத்தாரு, இந்த இப்ராஹிம் கொடுத்தாரு, இந்த சம்சு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன சொல்லணும்னு சொன்னா இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னார் கொடுத்தாருன்னு சொல்லணும். அப்ப எதுவுமே வந்து ஒரு மனிதன் நமக்கு ஒரு உதவி செய்யறாருன்னா அவர் தன்னிச்சையா செய்யறாரு, அந்த உள்ளத்தை வந்து அல்லாஹ் புரட்டி போடணும். ஒரு பாக்கெட்ல 100 நாள் இருக்கும், ஆனா கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்னு சொல்லி போட்டு அவர் முடிவு எடுக்க முடியாது. அல்லாஹ் அப்படியே உள்ளத்தை புரட்டி போடலாம், சரி கொடுப்போம், சரி கொடுக்க வேணாம் அப்படின்ற முடிவு யார் எடுப்பான்னு சொன்னா அல்லாஹ் எடுப்பான். அல்லாஹ் கொடுக்கணும் நான் சொன்னா அப்படியே ஒரு புரட்டி போட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஆதமுடைய மக்களுடைய உள்ளம் என்பது ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில இருக்கிறது, அதை அவன் தான் நாடிய பக்கம் திருப்புகிறான். இப்படி திருப்பினானா சொர்க்கம், இப்படி திருப்பினானா நரகம். இப்படி திருப்பினானா கொடுக்கணும் மனசு வரும், இப்படி திருப்பினானா கொடுக்க கூடாது மனசு வரும். அப்ப ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையே மனிதனுடைய உள்ளம் இருக்கின்ற காரணத்தினால அப்ப முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு நலவு நடந்து விட்டால், நன்மை நடந்து விட்டால், ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டால் நாம் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை இது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது, அல்லாஹ் தான் நாடியவர்களை கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்தான்னு சொல்லலாம். அப்ப இந்த ஒரு விஷயத்தை சொன்ன காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமாவை மரியத்தை போன்று நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த செய்தியை பார்க்கிறோம். இந்த அளவுக்கு வந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குள்ள சிறப்பை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதே போன்று அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு தம்பதிகளுக்கு மத்தியில ஒரு சந்தோஷமான இணக்கமான வாழ்க்கை வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் அங்கு ஒரு சின்ன ஒரு புயல் அடிக்குது. என்ன புயல் அடிக்குன்னு சொன்னா கணவன் மனைவி என்றால் மனக்கசப்பு வரும் இல்லையா? ஏற்கனவே சின்ன மனக்கசப்புல அலி ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு பள்ளிவாசல் போய் படுத்தாங்கன்ற செய்தியை போன வாரம் சொல்லியிருக்கோம். இது அது மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. என்னன்னு சொன்னா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி அவருடைய மனைவியாக இருந்து கொண்டிருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. அப்படி உயிரோடு இருக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இன்னொரு திருமணம் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு திருமணம் மார்க்கத்துல தப்பும் கிடையாது, மார்க்கத்துல 4 திருமணங்கள் செய்யற வரைக்கும் அனுமதி இருக்கு, தப்பும் கிடையாது. அந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, இன்னொரு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு திருமணம் செய்யணும் முடிவெடுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா யார் மகளை பெற்றன்றதான் பிரச்சனை வருது. யாருடைய மகளை திருமணம் செய்ய வேண்டும் நினைக்கிறாங்கன்னு சொன்னா அபூஜைலுடைய மகளை திருமணம் செய்ய நினைக்கிறார்கள். அபூஜைல் யாரு? இஸ்லாத்துடைய நம்பர் 1 எதிரி. அபூஜைல் யாரு? இஸ்லாத்துடைய நம்பர் 1 எதிரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகப்பெரிய எதிரி. அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து பதிர்களத்தை சந்தித்தவன், அதுல மாண்டு போனவன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எதிரி தான் யாரு? அபூஜைல். அந்த அபூஜைலுடைய மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இரண்டாவதாக திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கணும். என்னன்னு சொன்னா அபூஜைலுடைய மகள் முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணை திருமணம் பண்றது தப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா அபூஜைலுடைய மகள் முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணை திருமணம் செய்வது தப்பான்ற கொஸ்டின் வரும். இரண்டாவதாக ஒரு எதிரியுடைய மகள் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம வரவேற்க தானே செய்யணும். அதான் எதிரி. அப்ப அதான் இஸ்லாத்துடைய பேசிக் என்னன்னு சொன்னா தந்தை செய்த தவறுக்கு மகன் பொறுப்பாளராக மாட்டான். சில பேர் சொல்லுவாங்க, மாற்ற வேற மதத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, அப்பன் செஞ்ச பாவம்னா பிள்ளையை தானே பிடிக்கும் அப்படிம்பாங்க. அது இஸ்லாத்துல எல்லாம் கிடையாது. அப்பன் செஞ்சானா அப்பன் தான், மகன் செஞ்சானா மகனுக்கு தான் அந்த குற்றமே தவிர அது ஒருத்தர் சாடாது. அப்ப அபூஜைல் கெட்டவனாக இருந்தால் அவருடைய மகள் முஸ்லீமாக இருக்கக்கூடிய மகள் எப்படி பொறுப்பாக முடியும், மகள் எப்படி கெட்டவராக முடியும்? எனவே அதுல என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? அதே நேரத்துல இந்த இடத்துல இன்னொன்னு பார்க்கணும். அபூஜைல் அவருடைய மகன் இக்ரிமா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், அபூஜைலுடைய மகன் இக்ரிமா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் வந்து மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அபூஜைலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க.
அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இக்ரிமா நம்முடைய சபையில இருக்கும் போது அபூஜைலை பற்றி யாரும் திட்டாதீர்கள். இக்ரிமா அவருடைய மகன் இருக்கும் போது, அபூஜைலுடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, இக்ரிமா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, மக்கா வெற்றியின் போது வந்துட்டாங்க. அந்த அபூஜையில் வந்து நம்மளோட உட்கார்ந்து இருக்கும் போது நீங்கள் வந்து இக்ரிமா அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க அபூஜையில திட்டாங்க சொன்னா அவருடைய தந்தையை பற்றி பேசும்போது அவருடைய மனம் வேதனை அடையும் என்று அந்த நேரத்தில் கூட அந்த அளவு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமா அவர்களை அரவணைச்சிருக்காங்க. அபூஜைலுடைய மகனாச்சு அவரை ஒதுக்கி வைக்கல, அந்த அளவுக்கு வந்து அரவணைச்சிருக்காங்க. அப்ப அவருடைய மகனை அபூஜைலுடைய மகனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைச்சிருக்கும் போது அபூஜைலுடைய மகன் இஸ்லாத்துல இருக்கும்போது அந்த பெண்ணை கட்டுற என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான் பார்க்கணும். அப்ப இது ஒரு விஷயம். அப்ப பின்னாடி வருது, அதுக்கு விளக்கம் கிடைச்சிருது, அந்த ஹதீஸ்லயே கிடைக்குது. அப்ப வந்து இந்த செய்தி வந்து 2வது திருமணம் செய்ய போறாங்கன்ற பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு, திருமணம் முடியல, அந்த மாதிரி கட்ட போறாங்கன்ற பேச்சுவார்த்தை வந்த உடனே அந்த செய்தி வந்து அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அவருடைய காதுக்கு எட்டுகிறது. எட்டுன உடனே என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க. போயிட்டு என்ன சொல்றாங்க, அதாவது என்னுடைய தந்தை அவர்களை, நீங்கள் அதாவது உங்களுடைய சமுதாயம் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய சமுதாயம் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய மகள்கள் விஷயத்துல, உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல உங்களுடைய மகள்கள் நோவினை செய்யப்படுவதை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய மகள்களை உங்களுடைய சமுதாயம் நோவினை செய்தால் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் என்று உங்களுடைய சமுதாயம் நினைக்கிறது என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் புரியல, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து சமுதாய மகள்களை நோவினை செய்தா நீ கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு புரியல. அடுத்த அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய தந்தை அவர்களை என்னுடைய கணவரான இந்த அலி என்ன செய்யறாருன்னா அபூஜைலுடைய மகளை மணக்கவிருக்கிறார் செய்தியை தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மிம்பர்ல ஏறுறாங்க. உடனே மிம்பர்ல ஏறி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தன்னுடைய முந்தைய மருமகன், அதாவது ஸைனப் அவருடைய கணவர் அபுல் ஆஸ் இருக்காங்க பாருங்க, ஸைனப் அவருடைய கணவர் அபுல் ஆஸ் இருக்காங்க பாருங்க, அவர்கள்ட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க பாருங்க, நீங்க மக்கா போன உடனே என்னுடைய மகளை திருப்பி அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு வாக்குறுதி வாங்கும் போது, அந்த மருமகன் வாக்குறுதி வாங்கும் போது அவர் இஸ்லாத்துல கிடையாது, யார் அபுல் ஆஸ் அவர்கள் இஸ்லாத்துல இல்ல. இருந்தாலும் அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தன்னுடைய மனைவி ஸைனப் அவர்களை மதீனாவுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அந்த செய்தியை சொன்னமா இல்லையா? அந்த மருமகன் அபுல் ஆஸ் அவர்களை சொல்லி காட்டி, என்னுடைய மகளுடைய கணவர் அபுல் ஆஸ் அவர்களுக்கு அவர், அதாவது அபுல் ஆஸ் வந்து என்னுடைய மூத்த மகள் ஸைனப்பை மணமுடித்து வைத்தேன், அவர் என்னிடத்துல ஒரு உறுதிமொழியை தந்தார், அதாவது தன்னுடைய மனைவியை மதீனா அனுப்பி வைப்பதாக வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவர் நடந்து கொண்டார் என்று அந்த மருமகனை சாய்த்து பேசிட்டு அடுத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பாத்திமா வந்து எண்ணில் ஒரு பகுதியாவார். பாத்திமா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, பாத்திமா வந்து எண்ணில் ஒரு பகுதியாவார். எனவே வந்து பாத்திமாவிற்கு யார் துன்பம் தருகிறார்களோ அவர் எனக்கே துன்பம் தருகிறார். பாத்திமாவை யாரையும் துன்பப்படுத்தினால் அவர் என்னை துன்பப்படுத்தியதாக அர்த்தம். பாத்திமாவை வெறுத்தால் அவர் என்னை வெறுப்பதாக அர்த்தம். எனவே அடுத்து சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வே சத்தியமான சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகளும் ஒரே மனப்பந்தத்தில் ஒன்று சேர முடியாது. விஷயம் விளங்குதா? எதுக்கு வேணாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 2வது கல்யாணம் பண்ற ஹராமா? 2வது கல்யாணம் பண்ற ஹராம் கிடையாது. மற்ற ஆண்களுக்கு எப்படி அனுமதி இருக்கு அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 2வது கல்யாணம் பண்றதுக்கு அனுமதி இருக்குது. அதுல மாற்றமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகளும் ஒரே மனப்பந்தத்தில் ஒன்று சேர முடியாது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அடுத்து வேற அறிவிப்புல என்ன வருதுன்னு பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா வந்து என்னுடைய எண்ணில் ஒரு பகுதியாவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய மார்க்க விஷயத்தில் சோதனை உண்டாக்கப்படக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன். எதுக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய மகளுடைய மார்க்க விஷயத்துல ஒரு குளறுபடி வந்துடக்கூடாது. ஏன்னா அபூஜைலுடைய மகள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை தெளிவா இருப்பான்னு சொல்ல முடியாது. அந்த மகளும் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் 2 பேரும் ஒரு கணவர் கீழே ஒரே வீட்டுல இருக்கும் போது மார்க்க விஷயத்துல என்ன வரும், குளறுபடி வரும். இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அபூஜைலுடைய மகள் வந்து பாத்திமாவுடைய மனதை மாற்றலாம், குழப்பலாம், ஏதாவது பண்ணலாம். அங்க மார்க்க விஷயத்தில் என்னுடைய மகள் பாத்திமாவுக்கு சோதனை வந்து விடக்கூடாது. எனவே நான் இந்த திருமணத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு 2வது ஒரு காரணம் சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகளும் ஒருவருடைய மனப்பந்தத்தில் ஒன்று சேர முடியாது, முதல் காரணம். 2வது காரணம் என்ன சொல்றாங்க, இந்த திருமணத்தை எதிர்ப்பதற்கான 2வது காரணம் என்ன சொல்றாங்க, பாத்திமாவுடைய மார்க்க விஷயத்தில் சோதனைக்குள்ளாக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று 2வது காரணம் சொல்றாங்க. 3வதாக என்ன சொல்றாங்க, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் இந்த இடத்துல ஒரு சொல்லலாம், அதாவது மற்றவங்களுக்கு மட்டும் 2 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகன் வரும்போது 2வது கல்யாணம் தடபோட வர்றாங்க பாருங்க. இதை வெளியில விமர்சிப்பாங்க. விளங்காதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
அடுத்தவங்களுக்கு கல்யாணத்தை அனுமதித்த முகமது தன்னுடைய மகளுக்கு மட்டும், தன்னுடைய மகளுடைய கணவர் மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ண போய் குறுக்கிட்டாரு, பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு, தடை போட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி வந்துடக்கூடாதுக்காண்டி தெளிவுபடுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நான் அல்லாஹ் அனுமதிச்ச ஒன்று நான் தடுக்கக்கூடியவன் இல்லை. 4 கல்யாணம் பண்ணான்ற யார் அனுமதிச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சதா? இல்ல, அல்லாஹ் அனுமதித்தது. அப்ப அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை நான் தடுக்கக்கூடியவன் அல்ல என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் சத்தியமாக இந்த மாதிரியான 2 காரணங்கள் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அதன் காரணமாகத்தான் நான் தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி வந்துட்டு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த அலி அபூஜஹலுடைய மகனை திருமணம் செய்வதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். காரணத்தை சொல்லிட்டாங்க. ஏன் அனுமதிக்கிற காரணத்தை சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக நான் சொல்றேன், இந்த அலி அபூஜஹலுடைய மகளை திருமணம் செய்வதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், மீண்டும் அனுமதிக்க மாட்டேன், மீண்டும் அனுமதிக்க மாட்டேன் 3 தடவை சொல்றாங்க. 3 தடவை சொல்லிட்டு அடுத்து உண்மையிலேயே அலிக்கு என்னுடைய மகளை விட அபூஜஹலுடைய மகளை திருமணம் செய்வதுதான் லட்சியம் என்று சொன்னால், அதுதான் தேவை என்று சொன்னால், அதற்கும் நான் குறுக்கே நிற்க மாட்டேன். என்னுடைய மகள் பாத்திமாவை விவாகரத்து செய்துவிட்டு, என்னுடைய மகளை விவாகரத்து செய்துவிட்டு, என்னுடைய மகளை தலாக் செய்துவிட்டு அலி என்ன செய்யலாம்? தாராளமாக அபூஜஹலுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அலியுடைய 2வது திருமணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. மெயின் பிரச்சனை என்ன? வேற பெண்ணு கிடையாது. அபூஜஹலுடைய மகளை திருமணம் செய்தனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை போட்டாங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. அதனால ஒரு இஸ்லாமிய எதிரி அத்வானுடைய மகள், வளர்ப்பு மகள் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கான்? இஸ்லாமியரை திருமணம் பண்ணியிருக்கான். அது மாதிரி நீங்க சங் பரிவார்ல பெரிய பெரிய தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம், வாரிசுகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் தான் திருமணம் பண்ணியிருக்கான். அப்ப இதெல்லாம் தப்பாங்கன்னா தப்பு கிடையாது. ஒரு மிகப்பெரிய எதிரியா இருந்தா நாளைக்கே மோடியுடைய மகள் இருந்து ஒருவேளை நம்ம இஸ்லாமியர் கல்யாணம் பண்ணாலும் சரி, அல்லது மோடியுடைய மகன் இஸ்லாத்துக்கு நம்முடைய பிள்ளையை திருமணம் செஞ்சா அதெல்லாம் மார்க்க தப்பு கிடையாது. அப்ப எதிரியாக இருந்தாலும் அவருடைய வாரிசில் ஒருபோதும் அந்த எதிரியுடைய தீமைக்கு பொறுப்பாக மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததற்கான 2 காரணங்கள், ஒன்று பாத்திமாவுடைய மார்க்க விஷயத்தில் குளறுபடி வரக்கூடாது, 2வதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகளும் ஒரே பந்தத்திற்குள் இருக்க முடியாது. இதுதான் காரணம் என்ற விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திடுறாங்க. ஆக அன்னை பாத்திமா அவர்களை வேதனை செய்வது, அன்னை பாத்திமா அவர்களை வெறுப்படை செய்வது, அன்னை பாத்திமா அவர்களை சோதனை செய்வது, அன்னை பாத்திமா அவர்கள் மனம் கோடும்படி நடந்து கொள்வது நான் என்னை செய்வது போன்று, எனக்கு ஏற்படுத்துவது போன்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை இப்ப புதுசா சில பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபுல் ஆஸ் விஷயத்துல ஒரு கருத்தை சொன்னாங்களா இல்லையா? அபுல் ஆஸ் அவர்கள், ஜெயினபுடைய கணவர் அபுல் ஆஸ் அவர்கள் என்னிடத்துல ஒரு உறுதிமொழி அளித்தார். அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் அவர் நடந்து கொண்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உறுதிமொழி எந்த உறுதிமொழி அளித்தார்? எந்த உறுதிமொழி அளித்தாரு? அவர் ஜெயினப்ப நான் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஒரு உறுதிமொழி தான் கொடுத்தாரு தவிர வேற எந்த உறுதிமொழியும் கொடுக்கல. அதுல அவர் கரெக்டா நடந்துக்கிட்டார். இதை எப்படி திரிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஹதீஸை மட்டும் படிச்சுட்டு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அதாவது நாம நம்முடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கும் போது மாப்பிள்ளைகிட்ட நாம என்ன செய்யலாம்? ஒரு கண்டிஷன் போடலாம். என் மகளை நீ பொட்டாட்டியா வச்சிருக்கிற வரைக்கும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கண்டிஷன் போடலாம், ஒப்பந்தம் செய்யலாம், எழுதி வாங்கலாம்னு சொல்லி போட்டு நீங்க சில பேர் என்ன செய்யறாங்க? விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த ஒரு சகாபியும் முதல் மனைவியை திருமணம் செய்யும் போது அந்த மாதிரி ஒரு ஒப்பந்த அடிப்படையில் திருமணம் பண்ணாங்கன்னு எங்கேயுமே கிடையாது. முதல் மனைவியை திருமணம் செய்யும் போது நீ இருக்கிற உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டு எந்த ஒரு நபித்தோழரும் ஒப்பந்தம் செய்து வாழ்ந்தார்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்ப இந்த மாதிரி அபுல் ஆஸ் அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல அவர்கள் தன்னுடைய மனைவியை மதீனாவுக்கு அனுப்புன்னு சொன்ன விஷயத்தை விளங்காம என்ன செய்யறதுன்னா, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஜைனப்பை கட்டி கொடுக்கும் போது அபுல் ஆஸ் ஒரு ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க. என் மகன் ஜைனப் உன்னோட வாழ்ற வரைக்கும் நீ வேற கல்யாணம் பண்ணக்கூடாது ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க. அது மாதிரி அவர் நடந்துக்கிட்டாரு. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விளங்காம விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக ஒரு மனைவி இருக்கும் போது அந்த மனைவி இருக்கும் போது வேறு திருமணம் செய்ய நாடினால் தாராளமாக செய்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். என்னன்னு சொன்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல் மனைவி இருக்கும் போது அந்த முதல் மனைவியிட சம்மதம் பெற்றுதான் 2வது திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு புதுசா சட்டம் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முதல் மனைவி இருக்கும் போது அந்த முதல் மனைவி இடத்துல நான் போய் 2வது கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு அந்த முதல் மனைவியோட சம்மதம் வாங்கிட்டு தான் நீங்க போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எங்க இருக்கு? எந்த சகாபி முதல் மனைவிட்ட சம்மதம் வாங்கி 2வது கல்யாணம் பண்ணாங்க? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவிட்ட எந்த மனைவிட்ட சம்மதம் வாங்கி அடுத்த கல்யாணம் பண்ணாங்களா? எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்காங்க, போர்க்களத்துல கல்யாணம் பண்ணியிருக்காங்களே. அப்ப யார்கிட்ட போய் அனுமதி வாங்கினாங்க? அப்ப முதல் மனைவி இடத்துல அனுமதி வாங்க வேண்டும் என்று மார்க்கத்துல எங்கேயுமே கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னா, கல்யாணம் முடிப்பதற்கு அனுமதி வாங்க வேண்டியல. ஆனா கல்யாணம் முடிச்ச பின்னாடி 2வது மனைவியும் முதல் மனைவியும் பகிரங்கமா வச்சு வாக்கு நடத்தணும்.
முதல் மனைவி தெரியாம ரகசியமா குடும்பம் நடத்தக்கூடாது. ரெண்டாவது மனைவி என்ன செய்யணும்னு சொன்னா, முதல் மனைவிக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சு குடும்பம் நடத்தணும். முதல் மனைவிக்கு தெரியாமல் மறைத்து ரகசியமாக ரெண்டாவது மனைவி வச்சுக்கிற கூடாது. ரெண்டாவது மனைவியை வச்சு குடும்பம் நடத்தக்கூடாது. ரெண்டு பேருக்கு சமமா பங்கிடக்கூடிய அளவில் எல்லா விஷயத்திலும் இவங்களுக்கு ஒரு வீடு, அவங்களுக்கு ஒரு வீடு, இவங்களுக்கு ஒரு சேலை, அவங்களுக்கு ஒரு சேலை, இவங்களுக்கு ஒரு நாள், அவங்களுக்கு ஒரு நாள் சொல்லிட்டு எல்லாமே பகிரங்கமா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம். சரியா? இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் உள்ளது. ஆனால் சம்மதம் பெற வேண்டுமா, முதல் மனைவி சம்மதம் பண்ணி தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அப்படி ஒன்றும் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை என்பதை இந்த விஷயத்தில் நம்ம கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த விஷயத்துல, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர் மரணிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சம்பவம் சொன்ன பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அபூஜலுடைய மகளை திருமணம் செய்யக்கூடிய அந்த சாப்பிட்டே விட்டுட்டாங்க. அப்படியே விட்டுட்டு அதோட மட்டும் இல்ல, வேற பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணல. பிரச்சனை யாரும் இல்லை, அபூஜலுடைய மகள் தான் பிரச்சனை. சரி, இந்த பெண்ணு தான் பிரச்சனை, வேற பெண்ணை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு கட்டியிருக்கலாம்ல. ஆனாலும் என்ன செய்யல, அவங்க வந்து பாத்திமா அவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு பெண்ணை ஏறெடுத்து பார்க்கவில்லை, வேறு எந்த திருமணம் செய்யவில்லை. ஆனால் பாத்திமா அவர்கள் மரணித்த பின்னால் வேறு சில திருமணங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம், கூடுதலாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் மீது பிரியம் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் டெய்லி வந்து தன்னுடைய தந்தையை வந்து நலம் விசாரிப்பதற்காக வீட்டுக்கு வருவாங்க. ஆயிஷா அம்மா வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருந்தார் கடைசி காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நலம் விசாரிப்பதற்காக வருவாங்க. அப்படி வரும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக பாத்திமா அவர்கள் வந்தார்கள். அப்படி வரும்போது அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடப்பார்களோ அதே ஸ்டைலில் நடந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனை வந்து வாழ்த்தி வரவேற்கிறாங்க. என்னுடைய அருமை மகனை வருக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தன்னுடைய வலது பக்கத்துல அல்லது இடது பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு பாத்திமா அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை ரகசியமா சொல்றாங்க. பாத்திமாவிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதோரமாக ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சத்தமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி அடுத்து அழுக ஆரம்பிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்துட்டு உடனே என்ன செய்யறாங்கன்னா, பாத்திமா திரும்ப இரண்டாவது அருகிலே அழைத்து காதோரமாக இன்னொரு ரகசியத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்பதான் ஜஸ்ட் செகண்டுக்கு முன்னாடி அழுகுறாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப சிரிக்க ஆரம்பிச்சா இது வந்து மற்ற துணை வீரர்கள் எல்லாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவியர்களுக்கெல்லாம் என்னென்ன ஒன்றும் புரியல, என்ன டக்குன்னு சிரிச்சாங்க, டக்குன்னு அழுகுறாங்க, டக்குன்னு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு திகட்டல்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாத்திமாவிடத்துல கேட்கிறாங்க, என்ன முதல்ல அழுதிங்க, ரெண்டாவது சிரிச்சீங்களா, என்ன செய்யுங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசியம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பின்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கேட்பாங்கன்னா, என்னுடைய உங்களுக்கும் எனக்கு மத்தியில் உள்ள உறவின் அடிப்படையில் நான் உரிமையோடு உங்களிடத்துல கேட்கிறேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கிடையாது. ரசூல்லா இருக்கும்போது அவங்க சம்பந்தப்பட்ட ரகசியத்தை சொல்லாம இருந்தீங்க, சரி. இப்ப ரசூல்லா கிடையாது, நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏதோ சொன்னாங்க, நீங்க அழுதுங்களே, ரெண்டாவது ஏதோ சொன்னாங்க, நீங்க சிரிச்சீங்களே, அதை பத்தி எனக்கு நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை என்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா அவர்களிடத்துல சொல்லி காட்டுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், என்ன சொல்றாங்க, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து என்ன செய்வாங்கன்னா, அதாவது ரமலானில குர்ஆன் வந்து அது வரைக்கும் எவ்வளவு வசனங்கள் இறங்கி இருக்கிறதோ அதை வந்து ஓதி காட்டி ரிமைண்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வரைக்கும் இறங்கி இருக்கக்கூடிய அத்தியாயங்களை வசனங்களை என்ன செய்வாங்க, முன்னாடி ஓதுவாங்க, நாங்கள் சரி பார்த்து வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த வருடம் என்ன செய்யறாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவை வந்து அது ஓதி காட்டினாங்க. எப்பவுமே ஒரு தடவை தான், ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து ஓதி காட்டுவாங்க, போயிடுவாங்க. இந்த தடவை வந்துட்டு குர்ஆன் அதுக்காண்டி அடிக்கடி வருவாங்க. வட்டி எப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. பர்டிகுலராக ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை குர்ஆனை சரிப்படுத்தக்கூடிய விஷயத்துல ஒரு தடவை தான் என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டுவாங்க. இந்த தடவை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை அதை ஓதி காட்டினார்கள். அதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன், எனக்கு இறப்பு நெருங்குகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னு அந்த விஷயம், எனக்கு வந்து மௌத்து வரப்போகுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் சொல்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா இடத்துல சொல்றாங்க.
நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த விஷயத்தை சொன்ன உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை இறக்க போறாங்களே அப்படின்ற கவலையில நினைச்சாங்க. உடனே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் வந்து அழுதுக்கான காரணம். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பதற்றத்தை கண்ட போது, அதாவது நான் வந்து அழுகிறத பார்த்த உடனே மனசாங்க மனுஷனான திரும்ப ஒரு ரகசியத்தை என்ன ரகசியம் சொன்னாங்கன்னா, பாத்திமாவே என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னை நீதான் முதலாக சந்திக்கக்கூடியவர், என்னை நீதான் முதல் சந்திக்க போற. அதாவது எனக்கு அடுத்து யார் ஃபர்ஸ்ட் சந்திக்க போறாங்கன்னு சொன்னா பாத்திமா அவர்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணத்திற்கு பின்னால் சந்திக்கக்கூடிய முதல் ஆள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல பாத்திமா அவர்கள் அப்படின்ற செய்தியை சொன்ன உடனே சொல்லிட்டு இன்னொரு செய்தியும், அதாவது ஒரு நற்செய்தியாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சோனத்துடைய பெண்களுடைய தலைவியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற ஒரு சுப செய்தியும் அதில் சொல்றாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே, அதாவது தன்னுடைய தந்தையை நாம் விரைவாக சந்திக்க போறோம் அப்படின்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன உடனே பாத்திமா அவர்கள் சிரிச்சாங்க. அதைத்தான் சொல்றாங்க, சிரிச்சைக்கான காரணம் இதுதான் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து நான் பார்க்கும்போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுவனத்துடைய பெண்களுடைய தலைவியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அதுல கூடுதலாக நாம் அதை பார்த்தோம் சொன்னா, ஒருவர் ஒரு ரகசியத்தை சொன்னால் அந்த ரகசியத்தை யார் கேட்டாலும் தந்துடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. யார் கேட்டாலும் உடனே என்ன செய்யக்கூடாது, கேட்டவங்க எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு போய் ரகசியம் கிடையாது. சாதாரண என்னது அன்றாட செய்தியாயிருக்கும். ரகசியம் என்பது ஒரு மனதிலிருந்து இன்னொரு மனதிற்குள் பதிந்தால் அப்படியே இருக்கணும். அவசியம் இல்லாத விஷயத்துல அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை இந்த விஷயத்தை நாம் கூடுதலாக பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் வரைக்கும் பாத்திமா அவர்கள் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஆயிஷா அம்மா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. சொல்றதுனால தப்பு கிடையாது, ஆனாலும் கூட சொல்லவே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அதே சம்பவத்துல நாம் பார்க்கும்போது அன்னை பாத்திமா அவர்கள் வந்து பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. கடைசி நேரத்துல மயக்கம் வர ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன செய்றாங்கன்னா, ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுதவர்களாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னுடைய அருமை தந்தை அவர்களே, உங்களுக்கா இப்படிப்பட்ட ஒரு மரண வேதனை, நாம நினைச்சிருக்கோம் இல்லையா? படுத்தா மௌத்தாயிரம் அப்படின்ற நாம நினைச்சிட்டு இருக்கோம். மரணத்துடைய வேதனை என்பது அவ்வளவு எளிதானதுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல வேதனையால் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதை பார்த்து அன்னை பாத்திமா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னுடைய அருமை தந்தை அவர்கள், உங்களுக்கா இப்படிப்பட்ட ஒரு மரண வேதனை அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றைய தினத்திற்கு பின்னால் உன்னுடைய தந்தைக்கு வேறு எந்த வேதனையும் கிடையாது. இன்னைக்குதான் உன்னுடைய தந்தை படக்கூடிய கடைசி வேதனை. இந்த தினத்திற்கு அப்புறம் உங்களுடைய தந்தைக்கு எந்த ஒரு வேதனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அதுக்கு பின்னாடி இறந்து போன பின்னாடி அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சொந்தமாக்கி கொண்ட என்னுடைய அருமை தந்தை. அவங்க அழுகும் போது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பின்னால் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய பிரிவை எடுத்து அவர்கள் அழுகும் போது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, என்னுடைய அருமை தந்தை அவர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சொந்தமாக்கி கொண்ட என்னுடைய அருமை தந்தை அவர்களே, உங்களை தேடி ஜிப்ரீல் வந்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல இறந்துட்டாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இருந்தாலும் அந்த ஆலங்கத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா, உங்களை தேடி ஜிப்ரீல் வரும்போது நாங்கள் இதை அவர்களுக்கு சொல்லி விடுகிறோம். ஜிப்ரீல் இங்கே வந்தால் எங்களுடைய தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தி நாங்கள் சொல்லி விடுகிறோம் அப்படின்ற சொல்றாங்க. அதே போன்று என்னுடைய அருமை தந்தை அவர்களே, இந்த மாதிரியெல்லாம் வார்த்தையில சொல்றாங்க. சொல்லிட்டு அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணி முடிச்ச உடனே அனஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளராக 10 வருஷம் மேல இருந்தவங்க. அடக்கம் பண்ணிட்டு அவங்க யாரு? அனஸ் அவர்கள் வர்றாங்க. வந்த உடனே அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அனஸே, அல்லாஹ்வுடைய தூதர் மீது மண்ணள்ளி போட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கபர்ல வைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பூவுடல் மீது பொன்னுடல் மீது மண்ணள்ளி போட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதவர்களாக, தன்னுடைய தந்தையை நினைத்து கவலை கொண்டவர்களாக, வேதனை கொண்டவர்களாக அனஸிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை கேட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரில 4462வது இலக்கமாக பார்க்கிறோம். அதே போன்று தப்சீர் இப்னு கஸீர் அவர்களுடைய ஒரு நூலாக இருக்கக்கூடிய அஸதுல் காபா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பார்க்கும்போது அவர்கள் எழுதுகிறார்கள், குறிப்பிடாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பின்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த பின்னால் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதற்காகவும் சிரித்ததே கிடையாது. அன்னை பாத்திமா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பின்னால் எதற்காகவும் அவர் சிரித்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அந்த தந்தையுடைய வேதனை, அதை மரணம் என்பது அவர்களை அந்த அளவுக்கு மனதளவுகளை பாதித்திருந்த என்ற செய்தியை வந்து தப்சீர் மேதை இப்னு கஸீர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி பார்க்கிறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னை முதலாக நீ தான் சந்திக்க போறேன்னு சொன்னாங்களா இல்லையா, அதை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பின்னால் அடுத்த 6 மாத காலத்தில் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறப்பெய்தி விடுகிறார்கள். அன்னை பாத்திமா அவர்கள் நீண்ட காலம் வாழல. எந்த மகளுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் ஆண் பிள்ளைகள் எல்லாம்
பால்குடி பருவத்தில் இறந்து போச்சு. பெண் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் அதிகபட்சம் எல்லா பெண் பிள்ளைகளும் 30 வயதுக்குள்ளாகவே இறந்து விட்டார். எந்த ஒரு பெண் பிள்ளையும் வயது போன காலத்தில் 60, 70 வயது, 80 வயது அந்த மாதிரிலாம் வாழலை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர் கூட சில பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் மகள்களை எடுத்துக்கொண்டால் எல்லா மகள்களுமே 30 வயதுக்கு உட்பட்டு மறைந்திருக்கிறார். அந்த வகையில அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க அன்னைக்கும் போது அவர்களுக்கு ஏறக்குறைய 29 வயதாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6 மாத காலத்தில் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். அப்படி மரணிக்கக்கூடிய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய உடலை வந்து முழுமையாக நீங்கள் அதாவது கபனிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் அடக்கம் செய்யணும். ஏன்னா அன்னை பாத்திமா அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆண்களுடைய பார்வையிலிருந்து தவிர்த்து வாழணும் அப்படின்னு வாழ்ந்தவங்க. மற்ற பெண்களை போல அவங்க முழுமையாக வந்து ஹிஜாப் பண்ணி இருந்தாங்க கூட இயன்ற வரை என்ன செய்வாங்க, மற்ற ஆண்களுடைய பார்வையில தவிர்த்து வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால அவங்க இறந்த பின்னாடி கூட மற்ற ஆண்கள் பார்வையிலிருந்து நான் வந்து மறைந்தே இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு நீங்களே என்னை அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுவாங்க. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, மற்றவர்களுக்கு அறிவிக்காமலேயே பெரும்பாலும் நிறைய பேரை கூட்டாமலே என்ன செய்வாங்கன்னா இரவு நேரத்திலேயே அன்னை பாத்திமா அவர்களை அடக்கம் செய்துவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பாத்திமா அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி அவர்களே என்ன செஞ்சாங்க, இரவிலேயே அடக்கம் செய்து விட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த மாதிரி வந்து வாழ்ந்த காலத்திலும் கண்ணியமாக வாழ்ந்த அன்னை பாத்திமா அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் கண்ணியமாக வாழ்ந்த அன்னை. அதே போன்று இறக்கும் போது கூட, இறந்த பின்னால் கூட தன்னுடைய உடல் வந்து பிற ஆண்களுடைய அதிகப்படியான ஆண்களுடைய பார்வைக்கு செல்லக்கூடாதுன்றதுனால இன்னொரு விஷயத்தை வரலாறு பார்க்கிறோம். எந்த அளவுக்கு உறுதியான தகவல் தெரியல. அதாவது இன்னைக்கு சவுதியில பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாசா வந்து தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. நம்ம ஊர்ல சந்தாக்பட்டி இருக்கு, நம்ம ஊர்ல சந்தாக்பட்டி இருக்கு. மேல வந்து மூடி இருக்கும், அதுக்கு மேல வந்து பச்சை போரை போர்த்தி இருக்கும், அதுக்கு மேல பூவெல்லாம் போட்டிருப்போம், எல்லாமே பண்ணிருப்போம். மூடி தான் கொண்டு போவோம். சவுதியில எப்படி கொண்டு போவாங்க, ஓப்பனா தான் இருக்கும். மேல வந்து எந்த ஒரு மறைப்பு இருக்காது. கபன் செய்வாங்க, கபன் பண்ணிடுவாங்க, அப்படியே தூக்கி அந்த ட்ராலியில வைப்பாங்க, தூக்கிடுவாங்க. மேல எந்த மூடி இருக்காது, மேல எந்த துணியும் அடிஷனலா போர்த்தி இருக்க மாட்டாங்க. மன்னரானாலும் அதான் கிளம்பு. ஆனா இந்த மாதிரி இருக்க அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் கொண்டு போனாங்க. ஆனா அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்னை கொண்டு போக வேணாம், எனக்கு வந்து மேல ஒரு மரப்பு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில அவர் அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா அந்த பல மேல மூடி ஒண்ணு அப்பதான் வச்சாங்க. அதுல இருந்துதான் சமுதாயத்துல இந்த சந்தூக்குன்ற இந்த பெட்டி மாதிரி வடிவம் அப்பதான் வந்துச்சுன்றதை வரலாறுல குறிப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு உண்மை என்பது அல்லாஹ் ஆலம். அந்த அளவுக்கு சொல்லி இருக்கலாம். ஏன்னா பாத்திமா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கண்ணியமா வாழ்ந்ததுனால அவர் அந்த மாதிரியான கருத்தை சொல்லி இருக்கலாம்னு நாம என்ன சொல்லலாம், நம்பலாம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தப்பட்ட செய்தியில வந்து ஆதாரப்பூர்வமாக இந்த அளவு தான் கிடைக்குது. இதை தாண்டி சமுதாயத்தில் பார்த்தோம் சொன்னா நிறைய இஸ்ஸாக்கள், அதாவது ஷியாக்கள் உண்டாக்கிவிட்ட விஷயத்தை இன்னைக்கு சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நாமும் என்ன செய்யறோம், அறிந்து அறியாமல் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அதான் நீங்க பார்க்கலாம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌலூத் இருக்குது, மௌலூத் இருக்கு இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான மௌலூத் இருக்கு, வேறு சில மௌலூதுகள் இருக்கு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி சிறந்த நபித்தோழர் யாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து நம்பர் 1 யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயாவது மௌலூத் இருக்கா, கேள்விப்பட்டிருக்கலாம், எங்கேயாவது ஓதுறாங்களா, இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த சஹாபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயாவது இருக்கா, இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கா, இருக்காது. எங்கேயும் ஓதுற மாதிரி பார்க்க மாட்டீங்க, எங்கேயும் கேட்டுருக்க மாட்டீங்க. ஆனா யாருக்கு இருக்கும், அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும், பாத்திமா அவர்களுக்கு இருக்கும், ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு இருக்கும், மொய்தீன் ஜிலானி அவர்களுக்கு இருக்கும், இப்படியே லைனா வரும். ஆனா முதல் 3 தரத்தில் உள்ள சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த மூவருக்கும் இருக்காது. சரி, இல்லாத பிரச்சனை இல்லை, இல்லாத வரைக்கும் நல்லது, இருந்தா கூட அதை ஓதி கலைவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஷியாக்கள் வந்து விட்டு அடிச்சிருக்காங்க. அவர்களை எங்க கொண்டு போய் வச்சிருவாங்க, அல்லாஹ்வுக்கு மேல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் பாத்திமா அவர்களை எங்க கொண்டு போயிருவாங்கன்னா அல்லாஹ்வுக்கு மேலே கொண்டு போயிருவாங்க. இப்ப ஊர்ல வந்து பஞ்சா எடுக்கிறாங்க பாத்தீங்களா, கருணாநிதி சூரியனை போட்டு கட்ட மாதிரி இப்படி ஒரு 5 பேரோட வந்து கொண்டு தூக்கிட்டு வருவாங்க பார்க்கலாம். முஹர்ரம் மாசத்துல பார்க்கலாம், நீங்க பஞ்சா எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஊர்வலமா வருவாங்க. அது மாதிரி வந்து தீ மிதிக்கிறவங்க எல்லாம் கூட சென்னையில இருக்கிறாங்க. முஹர்ரம் 10 அன்னைக்கு தீ மிதிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அந்த ஊர்வலம் பஞ்சா ஊர்வலம் சொல்லுவாங்க. மேலப்பாளையம் மாதிரி ஊர்ல கூட எனக்கு பார்த்த நினைவு இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு, 5 வருஷம் மாதிரி இருக்கும். அதுதான் பஞ்சான்னு சொல்லுவாங்க. ஊர்ல வந்து பாஞ்சுனா 5 தானே, அதுதான் பஞ்சான்னு சொல்லுவாங்க. இந்த 5 என்ன குறிக்குன்னு சொன்னா, அதாவது வந்து எங்களிடத்துல எனக்கு 5 பேர் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பஞ்சாவுக்கு அர்த்தம் என்ன சொன்னா, மௌலூதுல வரும், எனக்கு 5 பேர் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த 5 பேர் யாருன்னு சொன்னா, ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தபா. ஒன்னு யாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யாரு, முஸ்தபா. முஸ்தபானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும். அல் முர்த்தலா, முர்த்தலான்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவதாக பாத்திமா. பாத்திமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். அப்னாஹுமா 2 பிள்ளைகள்.
இந்த 5 பேருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. இந்த 5 மூலமாக எனக்கு ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளிலிருந்து துன்பங்களிலிருந்து நான் என்னை பாதுகாப்பு தேடிக்கொள்வேன் இருக்கும். இதுல 5 பேர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாத்திமா அவர்கள், அலி அவர்கள், ஹசன் ஹுசைன். இந்த 5 பேரை கொண்டு யார் செய்வாங்க? பாதுகாப்பு தேடிக்கொள்வார்களாம். இதுல அல்லாஹ் காணும். 5 பேர் அல்லாஹ் சேர்த்து ஆராய்ச்சிருக்கலாம்ல. அல்லாஹ் விட்டுப்பட்டு மீதி உள்ள 5 பேரை வைத்து பாதுகாப்பு தேடிக்கொள்வார்கள் என்றெல்லாம் இருக்கிற மௌலூத் அலி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதிகப்படியான விஷயங்கள். பாத்திமாவை மதிக்கிறோம் என்ற பேர்ல, அலி ரலியல்லாஹு மதிக்கிறோம் என்ற பேர்ல, ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு மதிக்கிறோம் என்ற பேர்ல இந்த மாதிரியான அதிகப்படியான விஷயங்கள். அதே போன்று இந்த அம்மை நோய் வருது பாருங்க. அதாவது கோடை நேரத்தில் அம்மை நோய், உடலுக்குள்ள ஹீட்டு காரணமாக அம்மை நோய் வருது. மருத்துவ உலகம் வந்து அதை வந்து எதோட ஒப்பிடலை, மதத்தோட ஒப்பிடலை. அது உடலிலே ஏற்பட ஆயிரத்து நோய் வருது. அது மாதிரி அது ஒரு நோய். ஆனா என்ன செஞ்சுட்டாங்க, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அதை ஏதோ ஒரு மதத்தோட சம்மந்தப்படுத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா மேலேறிட்டாங்க, அம்மா மேலாடிட்டாங்க அப்படிம்பாங்க. எந்த அம்மா? மாரியம்மா மேலாடிட்டாங்கம்பாங்க. அதனால நம்ம வீடுகளில் கூட, முஸ்லீம் வீடுகளில் கூட அந்த பேணுதலாக சில விஷயங்களை செய்வாங்க. அந்த நேரத்தில் மாரியம்மா இறங்கணுன்றதுக்காக சரியா கிராமப்புறங்கள்ல இருக்குது. அது மாதிரி வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, முனாஜாத் பாதுகாப்பு வாசகங்கள். அவங்க எப்படி மாரியம்மா புகழ்ந்து அந்த அம்மை இறங்கின்றதுக்காக செய்வாங்களோ, அது மாதிரி நம்மளால என்ன செய்வாங்கன்னா, பாத்திமா ரலியல்லாஹு அவங்களை புகழ்ந்து பாடக்கூடிய சில வார்த்தைகளை சொல்லி இந்த அம்மை நோயை நாங்கள் இறக்குறோம்னு சொல்லிவிட்டு அதுக்கு சில பாடெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. நிறைய செய்திகள் அதெல்லாம் முற்றுவோம். அது மாதிரி நாகூரனிஃபா அவர்கள் சிறந்த பாடல்களை மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் அவர்கள் பறக்கச் செய்யட்டும், அருள் செய்யட்டும். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து ஒரு சோனத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அதான் மக்கள் வந்து அறியாமை, மார்க்கமே என்னென்ன தெரியாத ஒரு காலத்துல தன்னுடைய பாடல் மூலமாக இஸ்லாத்தை சொன்னவர். சில கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா அந்த பாடலின் மூலமாக இஸ்லாத்தை அறிந்து கொண்ட மக்கள் அதிகம். ஒரு கையில் இறைவேதம், மறுகையில் நபிபோதம், இருக்கையில் உனக்கென்ன தயக்கம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்துக்கள் அடங்கிய பாடலாம் அவரிடத்தில் இருந்தது. அதே நேரத்தில் நம்மனை விரட்டன் மருந்தொண்டு விட்டு நாகூர்துறையாவலையும் பாடிக்கிறார். அவர் எது சரியாக நம்ம எடுத்துக்கிட்டு மற்றதை விட்டு போயிடலாம், அது வேற விஷயம். இருந்தாலும் கூட அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அவங்க சம்பந்தப்பட்ட சில பாடல்களையும் அவர் பாடியிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு சமுதாயம் வந்து ஏற்றுக்கொண்டு அது வந்து ஒரு பக்தியோடு பாடி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு செய்தியை சொல்றோம். என்ன சொன்னா, பழைய பாடல்ல, அதாவது பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்துல அவர்களே வந்து குடித்து அவர்களே தன்னைத்தானே கவனித்துக் கொண்டார்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. கவனிட்ட யாரு? அலி ரலியல்லாஹு தான் கவனிட்டாங்க, அவர்களே கவனிட்டார்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கூட இருக்குது. இரண்டாவது கடைசியாக ஒரு சிறந்த ஒரு பாடல், ரொம்ப ரசனைக்குரிய ஒரு பாடல், அப்படியே மெய்மருந்து நாம கேட்கக்கூடிய ஒரு 30 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு பாடல். ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓக்கும் மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் பகர்ந்தார், அந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பாடல் வரும். அந்த பாடல்ல வந்து என்ன வரும்னு சொன்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இறப்பையக்கூடிய நேரத்துல நான் வந்து உங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் தந்திருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், என்னிடத்துல அதற்கான பரிகாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில அது அந்த பாடலுடைய மெயின் மைய கருத்துன்னு சொன்னா, உக்காஷா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க ஒட்டகத்தை அடிக்கும் போது எண்ணெய் அடிச்சிட்டீங்க, அதனால அவங்களுக்கு வந்து உங்களை பழித்திருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதாக அதில் வரும். அப்போ வந்து சரி ஓகே, நீங்க வந்து நான் உங்களை அடிச்சேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க என்ன அடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேனியை திறந்து காட்டுவார்கள். அப்போ உக்காஷா அவர் சொல்லுவாங்க, நீங்க என்ன சும்மா அடிக்கல, சாட்டை வச்சு அடிச்சீங்க, ஒட்டகத்தை எப்படி அடிச்சீங்க, சாட்டை வச்சு அடிச்சீங்க, அதே மாதிரி அந்த அடி ஏன் மேல வந்துச்சு, அப்ப அதே சாட்டையை கொண்டு வாங்க, நான் அதை கொண்டு உங்களை அடிக்கணும், ரசூலுல்லாஹ் அடிக்கணும் அப்படின்னு உக்காஷா சொன்னதாக இருக்கும். அப்போ உடனே வந்துட்டு அந்த சாட்டை எங்க இருக்குன்னு சொன்னா அவரே சொல்லுவாரு, இது பாத்திமாவுடைய வீட்டுல இருக்கு அப்படின்னு. உடனே பிலால் ரலியல்லாஹு போவாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க போனாங்க. பாத்திமா அவர்களும் ஹசன் ஹுசைன் அவர்களும் இருப்பார்கள். இருக்கும்போது இவங்க போய் சாட்டையை கேட்கிறாங்க, சாட்டையை கொடுங்க, ரசூலுல்லாஹ் அடிக்கணும், உக்காஷா வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற உடனே பாத்திமா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம், என்னுடைய தந்தை உடல்நல குறைவு இருக்கிறாங்க, உடல்நல குறைவாக இருக்கிறார்கள், உக்காஷா அவர்கள் என்னுடைய தந்தை அடிப்பதற்காக எங்களே அடிக்கட்டுமே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதெல்லாம். இந்த மாதிரியான நிறைய செய்திகள் இதெல்லாம் வந்து அதாவது வேண்டும் என்று செஞ்சாங்க நம்ம சொல்ல மாட்டோம். ஆனாலும் கூட இந்த மாதிரியான அதிகப்படியான புகழ்ச்சிகள் ஹதீஸ்ல உள்ளதை மட்டும்தான் நாம வந்து சிறப்பாக எடுக்கணுமே தவிர நாம கவிஞர் என்ற பேர்ல நிறைய செய்திகள் இருக்கு. அதே மாதிரி உமர் புலவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் புலவர் அவர் அன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி. உமர் புலவர் தெரியலையா? உமர் புலவர் அவர் சிறந்த இலக்கியவாதி. அன்னைக்கு தமிழ்ல வந்து அழகான இஸ்லாமிய, அதாவது என்ன சொன்னாங்க, இஸ்லாத்தை வந்து அன்னைக்கு உள்ள இலக்கிய நிலையில கொண்டு போய் சேர்த்தவங்க. அது அந்த சீரா புராணத்துல பாத்திமா ரலியல்லாஹு அவங்க திருமணம் சம்பந்தமாக அவங்க எழுதி வரும்போது எப்படி நிறைய வரும். எப்படி இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் எப்படி திருமணம் இருக்குமோ
அதை அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அதே கலாச்சாரத்தோடு பாத்திமாவுடைய திருமணம் நடந்துன்ற ரேஞ்சுக்கு என்ன செய்வாங்க நிறைய எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. அதாவது படிச்சு தெரிஞ்சவங்களை தவிர இதான் மார்க்கெட் ஆதாரம்னு என்னைக்கே கூடாண்டாங்க நம்ம சொல்றோமே தவிர அந்த உமரப்புறம் அவர்களே நம்ம குறை சொல்ற காலத்துல அன்னைக்குள்ள காலத்துல அவர்களுக்கு கிடைத்த செய்தி அடிப்படையில சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதை ஒரு தகவலாக நாம என்ன சொல்ல பாக்குறோம். அன்புக்குரியவர்களே, ஆக அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய மகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளாக கடைசி மகளாக சிறந்த மகளாக வாழ்ந்து சுவனத்து பெண்களுடைய தலைவியாக திகழ்ந்திருக்கிறார். அவர்கள் விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அந்த சிறப்போடு நாம் நிறுத்திக் கொண்டு அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த மறுமை சிறப்பிற்காக நாம் துஆ செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Hmm.